வணக்கம். நான் தமிழன்பன். இன்று மாவீரர் நாள். உலகில் தமிழன் இல்லாத நாடே இல்லை, ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்பதற்காக தமிழீழம் என்ற நாட்டை, தனி நாட்டை, தமிழர்களுக்கான தாயகத்தை உருவாக்குவதற்காக தங்கள் இன்னுயிரை இழந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்தும் நாள் இந்நாள். இந்த நாள் 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் கருவிப்போர் மௌனிக்கிறோம் என்று விடுதலை புலிகள் அறிவிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது என்றால், மிகவும் எழுச்சிகரமானதாகவும் உணர்ச்சிகரமானதாகவும், உலக தமிழர்கள் மட்டுமன்றி உலக வல்லரசுகளே இந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வாக இருந்தது. இந்த நாளில் மாலை 6:05 மாவீரர் சுடரேற்றி மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆற்றும் உரையை உலகமே உற்று நோக்கி கேட்டுக்கொண்டிருந்தது. அதில் அவர் எடுத்துரைக்கும் கருத்துகளும் போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளும் அதில் நிறைந்திருக்கும். அப்படி எழுச்சி மிக்க நாளாகவும் உணர்ச்சி மிக்க நாளாகவும் இருந்த இந்நாள் காலப்போக்கில் 2009ஆம் ஆண்டு கருவிப்போர் நிறைவடைந்ததற்கு பின்னால் வெறும் சடங்காகி போனதோ என்று எண்ணும் அளவுக்கு நலிந்து போயிருக்கிறது. அதுதான் உண்மை. 2009 கருவிப்போருக்கு முன்பாக இராணுவ தலைவர் பிரபாகரனின் இராணுவ நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று உலக வல்லரசு இராணுவ ஆய்வாளர்களும் எதிர்நோக்கும் இந்நாள் இந்த உரை. அதற்கு பிறகு போர் மௌனித்த பிறகு அந்த போராட்டம் முடிந்து விட்டதாக கருதி அவரவர் வேலையை பார்க்க போனது போல் இருக்கிறது. ஆனால் கருவிப்போர் தான் முடிவடைந்திருக்கிறதே ஒழிய தமிழீழ விடுதலை போர் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, கருத்தியல் ரீதியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று உலகெங்கும் உள்ள தமிழர்கள், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் ஆகியன சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஒழிய அதற்கான செயல் திட்டங்கள் இருக்கின்றனவா என்பதுதான் கேள்வி. 2008ஆம் ஆண்டு நவம்பர் 27 அன்று மாவீரர் நாள் உரையில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அது என்னவெனில், அன்றைய காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் எழுச்சியுடன் கொடுக்கும் ஆதரவு நம்மை காக்கும் அரணாக இருக்கிறது என்று பாராட்டியதோடு, தமிழீழ விடுதலைக்கு இந்திய அரசு முழுமையான ஆதரவு தர முடியாமல் இடைஞ்சலாக இருப்பது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை என்பதுதான். அந்த தடையை நீக்க தமிழ்நாட்டு தமிழர்கள் போராட வேண்டும், அந்த தடையை நீக்குவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். 2009 முடிந்து 2008 முடிந்து இன்றைக்கு 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2009 கருவிப்போர் முடிந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் அந்த தடை நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த தடைக்கு எதிராக நீதிமன்றத்தில் நெடுமாறன் ஐயா அவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் போன்றோர் நீதிமன்ற போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது நீதிமன்ற அளவிலேயே இருக்கிறதே ஒழிய பொதுமக்களுக்கு அது குறித்து அந்த ஒரு நாள் செய்தியாக கடந்து போய்விடுகிறது. அதனால் தமிழீழ விடுதலை தமிழர்கள் ஒரு இனம் என்று அங்கீகரித்து தமிழீழ விடுதலையை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் அந்த கோரிக்கைக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை இந்திய அரசு நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டு தமிழர்களும் அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் என்பது தமிழீழ உணர்வாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதே நாளில் உலக தமிழர்களுக்கு தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் எங்கு வாழ்ந்திருந்தாலும், எந்த மூலையில் வளர்ந்திருந்தாலும், அவர்கள் தமிழீழ விடுதலைக்காக கருத்தியல் ரீதியான குரல் கொடுப்பதுடன் பொருளாதார ரீதியான பங்களிப்பையும் செலுத்த வேண்டும் என்று கோரியிருந்தார். ஏனெனில் தமிழ் ஈழ விடுதலை போராட்டம், தமிழ் இன உரிமை போராட்டத்திற்கு வேறு எந்த நாடோ அரசாங்கங்களோ ஆதரவாக இல்லை. உலகெங்கும் உள்ள முற்போக்கு சக்திகளும் விடுதலை விரும்பும் சக்திகளும் தமிழீழ மக்களும்
தமிழ்நாட்டு மக்களும் மட்டுமே அப்போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள். இவ்வளவு எளிய பின்புலத்தை கொண்ட அப்போராட்டம் வலிமையான உலக இராணுவங்களையே வியக்க வைக்கும் வகையில் நடந்து கொண்டிருந்தது நாம் கண்கூடாக பார்த்தோம். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக இருக்கிறது. அப்போதிருந்து கருவிப்போர் முடிந்த பிறகு தமிழீழ தாயகத்தில் தமிழீழ தாயகம் வேண்டும் என்று குரல் எழுப்பும் சக்திகள் மிகவும் குறைந்து விட்டன. தமிழீழ அரசியல் தலைவர்கள் போக்கு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. தமிழ் தேசிய உணர்வு மங்கி போய்விட்டது என்கிற கருத்து பரப்பலை சிங்கள அரசாங்கம் வெகு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை அங்கு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழீழ பகுதிகளிலும் சிங்கள கட்சிகள் வெற்றி பெற்று பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன. இந்த நிலையிலே உலகத் தமிழர்கள் தமிழீழ விடுதலையால் பலனடைந்த உலகத் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழீழ விடுதலை என்பது கூட இன்று இரண்டாம் பட்சமாகி தமிழ் மக்கள் தமிழர்களாக வாழவே அங்கு முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று அங்குள்ளோர் அச்சம் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சிங்கள குடியேற்றம், பௌத்த விகாரைகள் நிறுவுவது என்று சிங்கள அரசாங்கம் தரிகெட்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்றில்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் அது தமிழ் மக்களுக்கு எதிராகவே இருக்கிறது. இம்முறை ஐநா சபை தீர்மானத்துக்கு எதிராகவே அனுரகுமார திசாநாயக செயல்பட தொடங்கிவிட்டார். ஐநா சபை தமிழின படுகொலை என்று அறிவித்து அதற்கான விசாரணை நடத்த வேண்டும் என்பதை அமைச்சரவை ரீதியாக அதை எதிர்க்க துணிந்து விட்டார் அனுரகுமார திசாநாயகர். அதோடு அவர் இலங்கையில் சிங்கள இனம், தமிழ் இனம் என்று இரண்டு இனங்கள் இருப்பதையே நிராகரித்து தெற்கு பகுதி வடக்கு பகுதி என்று இரண்டு நிலப்பகுதிகளாக அதை பிரித்து இரண்டு நிலப்பகுதிகளில் மனிதர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் சமமாக வாழ்வார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இது தமிழ் இனம் என்று ஒன்று இருப்பதையே அவர் மறுதளிக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. இந்நிலையில் தமிழீழ தமிழர்கள், தமிழீழ அரசியல் தலைவர்கள் தங்களுடைய வெறுப்புகளை ஓரமாக வைத்துவிட்டு தமிழர்களாக ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்ற கோரிக்கை உலகத் தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது. அதற்கான தூண்டுகோலாக அவர்களும் இருக்க வேண்டும் என்பது தமிழீழத்தில் இருக்கும் தமிழின உணர்வாளர்களின் எண்ணமாக இருக்கிறது. அதே நேரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழீழ விஷயத்தில் தமிழீழம் எனும் தனிநாடு என்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் சிலவாக இருந்தாலும் தமிழ் ஈழத்தில் தமிழர்கள் சம உரிமையுடன் வாழ வேண்டும், தமிழர்கள் என்கிற ஒரு இனத்திற்கு எல்லா அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்கிற கருத்தில் எந்த அரசியல் கட்சிக்கும் மாறுபாடு இல்லை. தமிழர்களுக்கு சம உரிமை என்பதில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே தமிழர்களுக்கு சம உரிமை வேண்டும் என்பதில் எந்த கருத்து மாறுபாடும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அது வெறும் ஏட்டளவிலேயே இருக்கின்றது, செயலளவில் ஒன்றுமே இல்லை. 2008 தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் விடுத்த கோரிக்கையின்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். அப்படி போராடும் போது இயல்பாகவே தமிழ் இன உணர்வு மட்டுமில்லை, தமிழீழ தாயகத்திற்கான தமிழ்நாட்டு தமிழர்களின் ஆதரவு அப்படியே இருக்கிறது என்பதை நிரூபிப்பதாக இருக்கும் என்பதுதான் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்தை செயல்படுத்த ஆண்டுதோறும் மாவீரர் நாள் கொண்டாடும் நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கருத்தை செயல்படுத்த முனைந்து முன்வர வேண்டும் என்பது உலகத் தமிழர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற இவர்கள் தங்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து, உள்ளூர் அரசியல் வெறுப்புகளை மறந்து தமிழீழ தமிழர்களுக்காக ஒருங்கிணைந்து நிற்பது என்பது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஆன நன்மைதான். தமிழீழ விடுதலை போராட்டம் வருகிற வரை தமிழீழ விடுதலை போராட்டத்தால் தமிழீழம் என்கிற ஒரு தனிநாடு தமிழர்களுக்கு அமையவில்லையே தவிர தமிழர்கள் என்கிற ஒரு இனம் உலகத்தில் இருக்கின்றது. அது மிகவும் வலிமையான இனம், மிகவும் பண்பாடு உள்ள பழங்கால தன்மை உள்ள இனம் என்கிற
அடையாளத்தை உலகெங்கும் அப்போராட்டம் நிறுவி இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு முன்பாக உலகில் எந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் சென்றாலும் இந்தியர்கள் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுவார்கள். ஆனால் அப்போராட்டம் வீறு கொண்டு எழுந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தின் விளைவு தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் என்று எங்கு போனாலும் சொல்லிக் கொள்ளலாம். தமிழர்கள் என்றால் உலகத்தில் அத்தனை நாடுகளுக்கும் தெரியும் என்கிற எண்ணம் என்கிற இடம் உருவாகிவிட்டது. தமிழ்நாடு அமையவில்லையே தனித்தமிழ்நாடு என்று ஒன்று அமையவில்லையே தவிர உலகத்தில் தமிழ் இனம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அழுத்தமாக நிறுவிய விடுதலை போராட்டத்தின் விளைவுதான் நாம் எங்கும் தமிழர்கள் என்று காலரை உயர்த்தி கொள்ள முடிகிறது. அந்த நிலை தொடர வேண்டும் என்று நினைக்கும் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழீழ விடுதலைக்கும் தமிழ் இன உரிமைக்கும் தமிழ் ஈழத்தில் தமிழ் மக்கள் தங்கள் சுய நிர்ணய உரிமையுடன் வாழ வேண்டும், மொழி இனம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்கிற குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதுதான் இங்குள்ள தமிழ் உணர்வாளர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. தனித்தனியே ஒவ்வொருவரும் சந்திக்கும் போது இதை பற்றி பேசி புலம்பி பிரிகிற நிலைதான் இப்போது இருக்கிறது. இந்நிலை மாறி ஆயுத போராட்டம் வீச்சோடு இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு எழுச்சி இருந்ததோ அதே அளவு இப்போதும் தமிழீழ விடுதலைக்கான தமிழீழ மக்களுக்கான ஆதரவு குரல்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி செய்யும் போதுதான் அங்கு கட்டற்று நடந்து கொண்டிருக்கும் இன அழிப்பு தடுத்து நிறுத்தப்படும் என்பது உண்மை. அரசியல் சக்தியாகவும் பாராளுமன்ற இருக்கைகளின்படியும் நாம் மிகவும் குறைந்தவர்கள்தான், இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி. ஆனால் தமிழர்கள் என்ற அளவில் தமிழர்கள் என்கிற ஒற்றுமையில் நாம் ஒருங்கிணைந்து நின்றால் எல்லா பலத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் என்பதுதான் தமிழீழ தமிழர்களின் உணர்வாக இருக்கிறது. அந்த உணர்வை நானும் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம்.